வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. ஃபைனலா கவின் நடிச்சு ரிலீஸ் ஆன ஸ்டார் படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு முகவரி மாதிரி, ஒரு ஜெர்சி மாதிரி, ஒரு தோனி மாதிரி, ஒரு ஜீவா மாதிரி, ஒரு மியூசியம் முறுக்கு மாதிரி, ஜீவானா இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஏன் இந்த படங்களை விட ஸ்டார் படம் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். இந்த படம் உண்மையாவே நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்ல வந்துட்டு என்ன ஆச்சுங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்ல போனா, கவின் வந்துட்டு கலைங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கலை வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு நடிகன் ஆகணும், நான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கான முயற்சிகள்லயும் இறங்குறாரு. கலையோட அப்பாவும் தான் பையன் வந்துட்டு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறது ஆசைப்பட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. கடைசியில கலை வந்துட்டு ஹீரோ ஆகுறானா இல்ல ஜீரோ ஆகுறானாங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. உனக்கு எதுக்கு போன கேக்குதா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்துல ஹீரோ கவின் வந்துட்டு எப்படி நடிச்சிருக்காருன்னா உண்மையே சூப்பரா நடிச்சிருக்காருங்க. கவினோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்டா வரும்போதும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா வரும்போதும் சரி, அப்புறம் ஒரு பேச்சுலரா இருக்கும் போதும் சரி, கடைசியா குடும்பஸ்தனா இருக்கும் போதும் தன்னை அதுக்கு ஏத்த மாதிரி உடம்ப ரெடி பண்ணிக்கிட்டு சூப்பராவே நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்டா பார்க்கும் போது அது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி உடம்ப குறைச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல நம்மள சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருக்காரு. நாம வந்துட்டு எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பை வந்துட்டு நல்லாவே நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு சில எமோஷனல் சீன்லாம் அவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல வந்து சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு சீன் வரும், அதுதான் தரமான ஒரு சம்பவம். அப்புறம் கலையோட அப்பாவா நடிச்சிருக்க லாலோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அம்மாவா நடிச்சிருக்க கீதா கைலாசம், அப்புறம் ஃப்ரெண்டா நடிச்சிருக்க ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரோட நடிப்பா இருக்கட்டும், அப்புறம் மாறன் இருக்காரு, அவரோட நடிப்பா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அடுத்து யுவன் சங்கர் ராஜா. ஆமா, சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் நல்லாதான் இருக்கு. விசில் போடு சாங். சரி விடுங்க, அதை விட்டுறலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா நல்லாவே மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் விண்டேஜ் லவ் சாங் வந்து கேட்டிருக்கேன் ஆல்ரெடி, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில சாங் வந்து புதுசா தான் கேட்டேன், கேட்க பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலா லவ் டுடே படத்துக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் டைட்டில் கார்டுல பார்க்கும்போது நாமுத்துக்குமார் பேர்னா வந்துச்சு. என்னடா அது நாமுத்துக்குமார் பேர்னா வந்திருக்கு, அப்பவே எழுதிட்டாரா என்னடா ஆச்சு, ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா படத்துக்கு இடையில இவனோட ஓல்டு சாங் ஒன்று வரும், ஒரு நாளின் அது என்ன சாங், ஒரு நாளின் சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாங். அந்த மாதிரி ஒரு சாங் டைரக்டர் கேட்டிருப்பாரு போல. அந்த மாதிரி சாங்கா, அந்த மாதிரி சாங் பண்றதுக்கு நாமுத்துக்குமார் இல்ல, நானும் இப்ப ஃபார்ம்ல இல்ல. ஏன் அந்த சாங் மாதிரி அந்த சாங்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அது வந்து ஓல்டு சாங்கா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது. பழைய யுவன் வேணும் சார், பழைய யுவன் சார், பழைய யுவன், பழைய யுவன். சரி, இந்த படத்துல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா நான் வந்து ஆக்டிங் சொல்லிடுவேன். கவினோட ஆக்டிங்கா இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா மியூசிக் வந்துட்டு இந்த படத்துல ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றது, வழக்கம் போல சொல்றது, டெக்னிக்கல் டீம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, பல இடங்கள்ல பல சீன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும், நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகேடா, இது மாதிரிலாம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். என்ன தரையில பேசலாம், தரையில வருது. இந்த படத்துல வந்துட்டு ஹீரோவா தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நாம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். அது மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. காமெடின்னு பார்க்கும்போது கதையோட வர ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு டெத் சீன் வந்து ஒரு சீன் வரும், அதுல வந்து சூப்பராவே இருந்துச்சு. அதுல வந்து எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க.
அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ்ல வந்து கவினோட ஆக்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சக்சஸ். இவ்வளோ பாசிட்டிவ் சொல்றாரு, நெகட்டிவ்லாம் மறந்துட்டாரா? ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலினாதான் அங்க பிரச்சனையே இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க வந்து ஒண்ணு நடக்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க, அது இங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமா இந்த படத்துல வந்து டயலாக்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரியே இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் என்னன்னா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒன்று வரும். அது மாதிரி நிறைய டயலாக்ஸ் வந்து நல்லாவே இருக்கு இந்த படத்துல. வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல தமிழ் சினிமால ஆல்ரெடி பார்த்த சீன்ஸ்ல வந்துட்டு பார்த்த படங்கள்ல வந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு சில சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு தியேட்டர்ல ஒரு செலிப்ரேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அதுவே இந்த படத்தோட ஒரு மைனஸ்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்த சீனாவே இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீ இல்லாம நான் இந்த படம் மேக்கிங் வைஸ் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஃப்ரேம்ஸ் நான் பார்க்கும்போது அது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல இருக்க மைனஸ் பத்தி பார்த்தலாம். ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்போம்ல, இந்த ஜெர்சி படமா இருக்கட்டும், தோனி படமா இருக்கட்டும், ஜீவா படமா இருக்கட்டும், முகவரி படமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி படங்கள்ல பார்த்த சீன் மாதிரியே இந்த படத்துலயும் இருக்குது. அதனால புதுசா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கல. ஒரு சில சீன்ஸ் தான் சொல்றேன். அப்புறம் பல இடங்கள்ல ரியாலிட்டி வந்து ரொம்ப மிஸ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. முக்கியமா காலேஜ் சீன்ஸ்ல காலேஜ் எப்படி இருக்கும் அந்த ரியாலிட்டி காமிக்காம ஓவரா ஹீரோயிசம் காட்டுற மாதிரி. அப்புறம் மும்பையில வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் வரும், அவர் ஹீரோ வந்து கஷ்டப்படுற மாதிரி. அந்த இடங்கள்ல கொஞ்சம் ரியாலிட்டினா மிஸ் ஆகுது. அப்புறம் ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து பெரிய ஆக்டரா இருப்பாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் வருவாரு. அவர் வந்து அந்த சீன் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. எதுக்குடா அவர் என்னடா வந்து டயலாக் பேசிட்டு இருக்காரு, எதுக்குடா வந்தாரு, அது அது என்ன கருமனே தெரியல எனக்கு. அந்த சீனால கதைக்கும் சரி, நமக்கும் சரி, ஹீரோக்கும் சரி எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணல. இந்த படத்துல ஹீரோவோட லைஃபை தான் ஃபுல்லா காமிக்கிறாங்க. அவருக்கு வர பிரச்சனைகள், அவர் படுற கஷ்டம், அது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஆனா அவரு ஒரு லைஃபா நினைக்கிற சினிமாவை பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயிலா காமிக்கவே இல்லை. சினிமாவில் இருக்கிற கஷ்டங்கள், அவர் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாரு, சினிமா பத்தியே பெருசா காமிக்கவே இல்லை. அவர் லைஃபை பத்தி தான் காமிக்கிறாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலா காமிக்கலையோ, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெப்தா போயிட்டு புது புது விஷயங்களை, ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயங்கள், இது வரைக்கும் பல படங்களை வராத சில சீன்ஸை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும், பார்க்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆயிருக்கும். அது இந்த படத்தை இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. மேபி நான் சினிமா பத்தி டீட்டெயிலா காமிச்சா அது எங்களுக்கு புரியாம போயிடுமோ, இல்ல வந்து கனெக்ட் ஆகாம போயிடுமோன்னு சொல்லிட்டு பசங்களோட லைஃப்ல நார்மலா போற கஷ்டத்தை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம், அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களான்னு தெரியல. அடுத்து வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு லவ் சீன்ஸ் தான் வரும். அது வந்துட்டு பார்க்கும்போது செம கடுப்பா இருந்துச்சு. என்னடா இது லவ் சீன்ஸா, தேவையில்லாம ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஓகே, பரவாயில்ல, ஓகேடா. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஆனா அதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ண வச்சுது. ஓகே, நம்ம வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு சில மைனஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்தை வந்து ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒரு மொக்க மூவி, இது வந்துட்டு ஒர்த்தே இல்லாத மூவி அப்படிங்கிற அளவுக்குனா இந்த படம் கிடையாது. நீங்க ஒன் டைம் தியேட்டர்ல போயிட்டு பாக்குற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும். ஒரு 5 பேர் வீட்டுல போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கலாம். ஓகே, கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டைரக்டர்ஸ். அவ்வளவுதானா? ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, எனக்கு தெரிஞ்சு நாங்களும் படம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஆனா ஏன் எம்டிஎன் கொஞ்சம் ரொம்ப பூசி முழுகிற மாதிரி பேசுறான்னு தெரியல. ஏன்னா மற்ற படத்துக்குலாம் கட் அண்ட் ரைட்டா அஜித் படமா இருக்கட்டும், இல்லை விஜய் சமா இருக்கட்டும், அவங்களோட படத்தெல்லாம் டக்கு டக்குன்னு ஏதாவது தப்பு இருந்தாலும் அது பட்டுன்னு சொல்றது ஏன் இந்த படத்துல சொல்லலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு சாவடிச்சு வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அந்த படத்தையே கெடுத்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அது சில பேருக்கு கவினை பிடிக்கலாம், மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஏன் மேபி இவர் எம்டிஆனுக்கும் பிடிச்சிருக்கலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வந்து ஓடிடியில பாக்குறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையா சூப்பரா இருந்தது. அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்ல. ஆமா எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெய்லரை பார்த்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அதனாலே எனக்கு தெரிஞ்சு செமையா இருந்துச்சு. நான் கூட ட்ரெய்லர் பார்த்து ஆஹா பயங்கரமா இருக்கும் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சமா காட்டி ட்ரெய்லரை காட்டி முடிச்சிருக்கணும். ஆமா கொஞ்சம் ஓவரா காட்ட போய் படம் வேற மாதிரி இருக்கும்னு நிறைய எதிர்பார்ப்புல இந்த படம் மேபி எங்களுக்கு பிடிக்கல. மேபி மற்றவங்களுக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா மேபி அவ தான் சொன்னல சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம போகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஓடிடி பாக்குறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான். எனக்கும் அப்படிதான் தோணுது. மேபி இது கவினோட ஆக்டிங் நம்ம குறைய சொல்ல முடியாது. கதை தான் எனக்கு தெரிஞ்சு இது. ஆமா எனக்கு தெரிஞ்சு கவின் நம்ம குறைய சொல்ல முடியாது. அவரோட இது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. அவரோட வேலையை அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. ஆனா அது படம் அப்படி சரியா போறதுன்னா அதுக்கு டைரக்டர் தான் பொறுப்பு. அது ஒரு சில பேருக்கு இது கனெக்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு இது கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகிறவங்க அப்படியே பிடிச்சிக்க வேண்டியது. பிடிக்கலாம் போக வேண்டியது. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்